நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள் இருக்கிறோம். அப்படி அந்த பிரச்சனைகள், கவலைகள் பற்றி அதிகமாக யோசிக்கும் போது மன உளைச்சலாக மாறிடும். அந்த மன உளைச்சல் ஒரு கட்டத்தில் விரக்தியாக மாறி பல பேர் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிடுவோம். இதனால் நம் குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருப்போம். அப்படி நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த விரக்தி எந்த காரணத்தினால வருது, காரணங்களை மட்டும் சொன்னால் போதுங்களா? அது தீர்வு எப்படி காண்றது? அப்படி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு யதார்த்தமான தலைப்பில் பேச மௌலவி ஜமீல் முகமது அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பம் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சன உண்மை. குழப்பங்கள் என்பது பல விதங்களில் மனிதனுக்கு ஏற்படும். இது உலக அழிவுக்கான ஒரு அடையாளம் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள், கொலைகள், பெண்களுக்கு எதிரான அனாச்சாரங்கள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், கொலை, கொள்ளை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் ஒருபுறம், அது அல்லாத தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இது யாருக்காவது இல்லாமல் இருக்குமா? பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இருக்குமா? அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா என்று கேட்டால் 100க்கு 100% எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதனால் மனிதர்கள் எல்லோரும் எதை தேடி ஓடுகிறார்கள் என்றால் அமைதியை தேடித்தான். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சேமிப்பதும் பொருளாதாரத்திற்காக ஓடுவதும் சம்பாதிப்பதும் எதற்காக என்றால் நிம்மதி எனக்கு வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் எப்படியாவது நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து இதற்கு பிறகு நான் நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்கிறது. அமைதியை தேடித்தான் இந்த மனிதனே ஓடுகிறான். யாரை வேண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரிய பெரிய பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அமைதியை தேடி ஓடுகிறார்கள். சிலர் மலைக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அமைதியை தேடி போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த அமைதியை தேடி ஓடக்கூடிய இந்த சூழலில் மனிதன் தேடக்கூடிய இந்த விஷயம் எங்காவது கிடைக்குமா? அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன், எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் அதை தேடி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு மனிதன் தயாராகிறான். அமைதியை தேடி ஓடுகின்ற மனிதன் எவ்வளவு பணம் கொடுத்தாவது அந்த அமைதியை விலைக்கு வாங்குவதற்கு என்ன செய்கிறான்? அவன் தயாராக இருக்கின்றான். இதை வைத்து இந்த உலகம் என்ன செய்கிறது என்றால் வியாபாரம் செய்கிறது. மருத்துவ துறைகள் ஒரு பக்கம், சைக்காலஜி என்றும் சைக்காட்ரிஸ்டுகள் என்றும் அவர்கள் ஒரு புறம் இதை வைத்து என்ன செய்வார்கள்? வியாபாரம் செய்வார்கள். இது அல்லாத ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவ மதமோ அல்லது மற்ற மதங்களோ அல்லது இஸ்லாமிய மதத்தின் பெயராலோ இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமைதியை என்ன செய்கிறோம்? நாங்கள் தருகிறோம். தர்காக்களில் அமைதி கிடைக்கிறது,
அமைதியை தேடி வருகிறீர்களா, இங்கே அமைதி கிடைக்கிறது என்று அவர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சிகளை உலகமெங்கிலும் நாங்கள் என்ன செய்வோம், பார்த்து வருகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனை எனக்கு வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால், எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால்தான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டுமென்றால் அது முடியாத ஒரு காரியம். இந்த உலகத்தில் முடியாத ஒன்று தான் என்ன, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரச்சனைகள் என்பது இருக்கும், ஆனால் நிம்மதி எங்களை விட்டு போய்விடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. உலகத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நிம்மதியும் எங்களோடு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் என்பவன் பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் அவன் நிம்மதியில் இருப்பான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, உதாரணமாக பத்ரினுடைய ஒரு போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ருடைய ஒரு போர்க்களம், முஸ்லிம் படையில் கிட்டத்தட்ட ஒரு 313 316 310க்கும் மேலாக என்ன செய்கிறாங்க, எதிரிகளுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். எதிரிகளை எடுத்துக்கொண்டால் 1000க்கும் மேல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் வந்திருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எதிரிகள் ஒவ்வொருவரும் 2 பக்கமும் என்ன செய்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் அங்கே தங்குகிறார்கள். பத்ர் என்ற அந்த களத்தில் தங்குகிறார்கள். அப்போது முஸ்லீம்களுடைய படையை நீங்கள் பார்த்தால், ஓரிரை கொள்கையோடு பயணித்து வந்த அந்த முஸ்லீம்களுடைய படையை நீங்கள் பார்த்தால் வெறும் 313 316 பேர். எதிரிகளுடைய படையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள். அவர்களிடத்தில் ஆயுதங்கள் உண்டு, கேடயங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, எல்லாமே உண்டு, உணவு உண்டு. ஆனால் முஸ்லிம்களுடைய படையை எடுத்து பார்த்தால் இவர்களிடத்தில் ஆயுதங்கள் கிடையாது, கேடயங்கள் கிடையாது, குதிரைகள் கிடையாது, ஒட்டகங்கள் கிடையாது. வயோதிகர்கள், வயதானவர்கள், அதுவும் நோன்பு நோற்று வந்தவர்கள். ரமலானுடைய நேரத்தில் அது நடக்குது. நோன்பு நோற்று கொண்டு வந்தவர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இரவு நேரத்தில் 2 பேரும் தங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு தூங்குங்க, நாளை காலையில் போர் இருக்குன்னு. நமக்கு தூக்கம் வருமா? நிம்மதி அந்த இடத்துல கிடைக்குமானா நிம்மதியாகவே இருக்காது. எப்படியெல்லாம் நினைப்போம், நாளை காலை என்னுடைய கால் வெட்டப்படுமா, என்னுடைய கை வெட்டப்படுமா, அல்லது என்னுடைய தலை துண்டாக்கப்படுமா, அல்லது எதிரிகளோடு நான் எப்படி சண்டை போடுவது, அவர் இப்படி வெட்ட வந்தால் நான் இப்படி தடுப்பது என்று இரவு முழுக்க நாங்கள் தூங்காமல் என்ன செய்து கொண்டிருப்போம், அதை பற்றியே யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க சொன்னவுடன் நிம்மதியாக தூங்கினார்கள், சக்கீனத்தாக தூங்கினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த தூக்கம் நபித்தோழர்களுக்கு எப்படி வந்தது? அந்த நிம்மதி என்பது நபித்தோழர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சந்தோஷம் என்பது வேறு, பிரச்சனை அதாவது நிம்மதி என்பது வேறு. இதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் என்பது எல்லாவற்றிலும் கிடைக்கும். நிம்மதி என்பது எல்லாவற்றிலும் கிடைக்காது. சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக வெக்கேஷன் எடுத்துக்கொள்ளுங்களேன். வெக்கேஷனுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு, வெக்கேஷன் கிடைச்சாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்போ வரக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, இதுதான் என்னன்னா சந்தோஷம். அது நிம்மதி கிடையாது. ஊருக்கு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்பது அதுதான் சந்தோஷம். அதற்காக நாங்கள் தயாரிப்போம், தூக்கத்தை தொலைச்சிருவோம். அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோமா, தூக்கம் வராது. சந்தோஷத்திலும் தூக்கம் வராது மனிதனுக்கு, துக்கத்திலும் தூக்கம் வராது. அப்போ சந்தோஷம் என்பது சில நேரத்தில் என்ன செய்யும், தூக்கத்தையும் கெடுத்து விடும். அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு என்ன செய்வோம், கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனால் அங்கே ஏசி இருக்காது, சில நேரத்தில் ஃபேன் இருக்காது, பெட் இருக்காது. இங்கே இருக்கிற மாதிரி பாயை விரிச்சிட்டு ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிட்டு நாங்கள் படுப்போமே முதல் நாள். அப்போ ஒரு தூக்கம் வரும், ஊரில் போய் முதல் நாள். அந்த தூக்கம் தான் என்னென்னா நிம்மதி. அங்கே கிடைக்கிறது என்ன, நிம்மதி. சந்தோஷத்தோடு கூடிய நிம்மதி தான் என்ன அது. அப்போ சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சந்தோஷம் என்பது எல்லாவற்றிலும் கிடைக்கும். ஹராமை செய்தாலும் கிடைக்கும், ஹலாலை செய்தாலும் கிடைக்கும். படங்களை பார்க்கிறோமா, சினிமா தியேட்டர்களுக்கு போய் சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அங்கே நிம்மதி எங்களை விட்டு போய்விடும். அதே போல தனிமையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏதாவது தவறான காட்சியை பார்க்கிறீர்களா, சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது முடிந்ததற்கு பிறகு எங்களுக்கு நிம்மதி அங்கிருந்து போய்விடும். அதே போல வேறு ஏதாவது மது அது அல்லது சிகரெட் இது போன்ற காரியங்கள், அல்லது வட்டி வாங்குகிறோம், சந்தோஷம்,
அதன் மூலம் எங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. இதுவெல்லாம் என்ன என்றால் சந்தோஷம், நிம்மதி கிடையாது. ஆனால் நிம்மதி எங்களை விட்டு போய்கொண்டிருக்கும். இதே ஒரு காலத்தில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் காரில் போய்கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஒரு வயதான ஒருத்தர் தள்ளாடி கொண்டு அந்த வெயிலில் நடந்து போகிறார். நீங்கள் அவரை காருக்குள்ளே ஏற்றி உட்காத்தி வச்சுக்கிட்டு அவருக்கு தண்ணியை கொடுத்து கொஞ்சம் தூரம் அவருக்கு எங்கே போய் இறக்கி விடணுமோ அங்கே இறக்கி விட்டதற்கு பிறகு அவருக்கு ஒரு 50 ரியாலை கொடுத்துட்டு அவரை இறக்கி விடுவீங்களே, அப்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் சந்தோஷம் இல்லை, அதுக்கு பேர் நிம்மதி. இதுதான் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் சிந்திக்கணும், நாங்கள் உலகத்தில் தேடிக்கொண்டிருப்பது சந்தோஷத்தையா நிம்மதியையா? உலகத்தில் பல மக்கள் தேடுவது என்பது நிம்மதியை, ஆனால் அவர்கள் போய்கொண்டிருப்பது சந்தோஷத்தை நோக்கி. சந்தோஷத்தில் என்றைக்கும் நிம்மதி கிடையாது. நிம்மதி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, அதில் தான் எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. அதைத்தான் என்ன செய்வான் ஒரு முஃமின் என்பவன் தேர்வு செய்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, உலகத்தில் சந்தோஷம் வரும், துக்கம் வரும், கவலை வரும், பயம் வரும், மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நிம்மதி என்பது நிலையாக ஒரு முஃமினுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நெருக்கடியான வாழ்வு என்றால் என்ன? அதனுடைய இலக்குகள் என்ன? இந்த நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு மனிதன் எதனால் இந்த நெருக்கடிக்கு ஆளாகிறான்? குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய 20வது அத்தியாயம், சூரத் ஆஹாவுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் ஒரே வரியிலே, வமன் அஅரத அன் திக்ரி, யார் புறக்கணிக்கிறார்களோ, வமன் அஅரத, யார் புறக்கணிக்கிறார்களோ, அன் திக்ரி, அல்லாஹுவை ஞாபகமூட்டக்கூடிய திக்ருகளை, அதாவது வாயால் சொல்வதல்ல, வாழ்க்கையால் அல்லாஹுவை திக்ரு செய்வதை விட்டு ஒரு மனிதன் எப்போது புறக்கணிக்கின்றானோ அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவனை மறுமை நாளில் குருடனாக நாங்கள் எழுப்புவோம், அதையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப நெருக்கடியான வாழ்வுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே வரியில இந்த தலைப்பினுடைய பாதி என்னது முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஒரே வரியில சொல்லி காட்டுகின்றான், எப்படி அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு எவன் ஒருவன் புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று. இந்த ஒரு வசனம் என்பது போதும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள. இமாம் இப்னு கசீர் திமிஸ்கி ரஹிமஹுல்லா தங்களுடைய குர்ஆனுல் அதீம் தஃப்சீர் இப்னு கசீர்ல சொல்றாங்க, இந்த நெருக்கடியான வாழ்வு என்பது நீங்கள் நினைக்கிறீர்களா ஆகிரத்தில் மட்டும்தான், மறுமை வாழ்க்கையில் மட்டும்தான் என்று இல்லை, ஃபித் துன்யா, இந்த உலகத்திலும் தான் என்று இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. எப்போ இந்த பிரச்சனைகள் தீரும், இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 13வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூமினானவர்களை, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அதே திக்ர், அங்கே என்ன திக்ரை புறக்கணித்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறானோ அதே அல்லாஹ் இந்த வசனத்தில் நிச்சயமாக அலா பி திக்ரில்லாஹி, அப்படி என்றால் கவனியுங்கள், நிச்சயமாக அலா பி திக்ரில்லாஹி, அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் கல்புகள் என்ன செய்கிறது, அமைதி அடைகிறது. இங்கே அல்லாஹ் என்ன செய்யல, சந்தோஷம் அடைகிறதுன்னு சொல்லலை, அதை நான் கவனிக்கணும். அதாவது தத்மஇன்னு குலூபுஹும், தத்மஇன்ன என்று சொன்னால் அமைதி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது இல்லை. தத்மஇன்னுல் குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் போதும் என்ன, அந்த தலைப்பினுடைய மற்றொரு பாதியும் முடிந்து விட்டது. அல்லாஹுடைய ஞாபகத்தில் தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்று உள்ளங்களை படைத்தவன், கல்புகளை படைத்தவன், உள்ளங்களை படைத்த அல்லாஹ் ஹாலிக் அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்லி காட்டுகின்றான், என்னை நினைவு கூறுவதை கொண்டு தான் நான் படைத்த இந்த குலூபுகள் என்ன செய்யப்படுகிறது, அமைதி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எப்படி திக்ர்னா என்ன, திக்ர்னா என்ன? பள்ளிவாசலில் ஒன்று கூடி அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் ஒன்று கூடி திக்ர் மஜ்லிஸ்கள் என்று அமைத்து
ஹா ஹூ ஹி என்று சத்தம் போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு அப்படியே விட்டு விடுவதா? அல்லது தஸ்பி மாலைகளை கையில் வைத்துக்கொண்டு எந்நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே வட்டிகளை வாங்குவதா? அல்லது தஸ்பீ செய்து கொண்டே அந்நிய பெண்களை பார்ப்பதா? தஸ்பீ செய்து கொண்டு தொழுது கொண்டும் இருந்து கொண்டே அமல்களை செய்து கொண்டே வட்டியை வாங்குவது? அல்லது நல்ல முறையில் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது, தாய் தந்தையரை மதிக்காமல் இருப்பது, இதுவெல்லாம் திக்ரா? தஸ்பீ செய்தால் போதுமா? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே ஹராமை செய்தால் அது திக்ர் ஆகுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. திக்ர் என்பது வார்த்தை அல்ல. திக்ர் என்பது நாவுகளால் மொழியப்படும் வார்த்தை கிடையாது. திக்ர் என்பது வாழ்க்கை. திக்ர் என்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டும், உடலினுடைய அசைவுகளில் இருக்க வேண்டும். திக்ர் என்பது நாவுகளினுடைய அசைவுகளில் இருப்பதை விட திக்ர் என்பது உள்ளங்களினுடைய அசைவுகளில் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது. அல்லாஹுடைய திக்ரை நாங்கள் பல விதங்களில் புறக்கணிக்கலாம் என்றால் புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல. 3 விதத்தில் மக்கள் புறக்கணிக்கிறார்கள். உலமாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. என்ன 3 விதம்? ஒன்று இடத்தால், மக்கான். இடத்தால் நாங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணிப்பது. எப்படி? ஒரு கல்வியினுடைய சபை நடக்கிறது என்று வையுங்கள். அதற்கு வருவதற்கு எல்லா தயாரிப்புகளும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன? சோர்வு. சில மக்களுக்கு சோர்வு, வருவதற்கு சோர்வு. அங்கே போய் என்ன, சிலருக்கு என்னதான் சொல்ல போறாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் சொல்ல போறாங்க. எனக்கு தெரியாத குர்ஆன் வசனமா, எனக்கு தெரியாத ஹதீஸா, எல்லாம் தான் எனக்கு தெரியுமே என்ற பெருமை அல்லது சோர்வு. இப்படி இல்முடைய மஜ்லிஸ்களை நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய காலம் எல்லாம், பள்ளிவாசல்களை நாங்கள் புறக்கணிக்கும் காலம் எல்லாம், அல்லாஹுவை நாங்கள் மக்கான், இடத்தால் நாங்கள் புறக்கணிக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி அவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே சஹாபாக்களை ஒன்று கூட்டி கல்வியினுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ 3 நபர்கள் வந்தார்கள். முதலாவது நபர் வந்தார், அமர்ந்து கொண்டார் நெருக்கமாக. இரண்டாவது ஒரு நபர் வந்தார், வெட்கப்பட்டார், பின்னாலே உட்கார்ந்து கொண்டார். மூன்றாவது ஒரு நபர் வந்தார், பார்த்தார், என்ன பெரிய, நான் போறேன், கலந்து கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், இந்த 3 பேரை பற்றிய செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொல்லித்தர சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஒரு நபர் வந்தார், அவர் நெருங்கி வந்தார், அல்லாஹும் அவரை நெருக்கி கொண்டான் தன்னோடு. இரண்டாவது ஒரு நபர் வந்தார், வெட்கப்பட்டார், அவரை பார்த்து அல்லாஹும் வெட்கப்பட்டான். மூன்றாவது ஒரு நபர் வந்தார், அவர் ஒதுங்கி கொண்டார், இங்கே கலந்து கொள்ளவில்லை, அவரை அல்லாஹும் புறக்கணித்து விட்டான். இதுதான் இடத்தால் நாங்கள் ரப்பை புறக்கணிப்பது, அல்லாஹுடைய திக்ரை நாங்கள் இடத்தால் புறக்கணிப்பது. அதே போல கல்ப், உள்ளத்தால் நாங்கள் புறக்கணிப்பது. என்னதான் நாங்கள் தொழுகைக்காக போய் நின்று விட்டாலும் சரி, தொழுகையில் நிற்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் யாரோடு பேசுகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தொழுகையினுடைய நேரத்தில் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் எந்த திரையும் இல்லை, அல்லாஹோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு நிலைதான் தொழுகை. அந்த தொழுகையில் கூட ஒரு மனிதனுடைய கல்ப் எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு பிரச்சனை, நாங்கள் வீட்டில் விட்டு வந்த பிரச்சனைகள் அல்லது வேலைகள், அந்த கணக்கு இந்த கணக்கு என்று நாங்கள் தொழக்கூடிய நேரத்திலும் உலக சிந்தனையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இறை சிந்தனை இல்லாமல் தொழுகையினுடைய நேரத்திலும் நாங்கள் உலக சிந்தனையோடு நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எப்படி அல்லாஹுவை பற்றிய திக்ர், அது எப்படி திக்ர் ஆகும்? அது இடத்தால் அல்ல, உள்ளத்தால், கல்பினால் நாங்கள் அல்லாஹுவை புறக்கணிப்பது. உலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறீர்களோ, அந்த இரண்டும் அதில் தான் இருக்கிறது, தொழுகையில் தான் இருக்கிறது. தொழுகை அவசரமாக முடித்து விட்டு போகிறார்கள், எனக்கு அந்த வேலை, எனக்கு இந்த பிரச்சனை. நீ எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அந்த இரண்டும் அந்த தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ நாங்கள் கல்பால், உள்ளத்தால் நாங்கள் இறைவனை புறக்கணிக்க கூடாது. மூன்றாவது, அமல்களால் செய்யக்கூடிய அமல்களால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தொழுகையை விடுவது போன்ற அமல்கள், அல்லது அமல்களை செய்கிறோம், சுன்னா இல்லை, நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னா இல்லாமல் பிதுஅத்தான முறையில், நூதனமான முறையிலே நாங்கள் அமல்களை செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் என்ன? அமல்களால் நாங்கள் அல்லாஹுவை புறக்கணிக்கின்றோம். ஒன்று இடத்தால், மக்கான், இடத்தால் புறக்கணிப்பது, உள்ளத்தால், கல்பினால் புறக்கணிப்பது, அமல்களினால் அல்லாஹுவை நாங்கள் புறக்கணிப்பது. அதனால் தான் நீங்கள் பாருங்கள், எந்த கல்வி சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கிருந்து நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில், வல்லாஹி இந்த சபையை முடித்துவிட்டு
இந்த கல்வியினுடைய இந்த சபை அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி சரியான முறையில் பேசப்படக்கூடிய ஏதாவது ஒரு சபை, அது இந்த சபையாக இருந்து கொண்டாலும், இந்த சபையை முடித்துவிட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வல்லாஹி நீங்கள் உணர்வீர்கள் ஒரு விதமான நிம்மதியை, சந்தோஷத்தை நீங்கள் உணர மாட்டீர்கள், ஆனால் நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏன் இப்படி தைரியமாக சொல்கிறேன் என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த சபைகளில் சக்கீனத் இறங்குகிறது என்று. நபி அவர்களுடைய வார்த்தை பொய்யாகாது. நிம்மதி இறங்குகிறது, சக்கீனத் என்பது நிம்மதி, நிம்மதி இறங்குகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த சபையை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, அந்த இடத்தில் அல்லாஹ் சக்கீனத்தை இறக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கல்வியினுடைய சபைகள், இறைவனையும் இறைவனுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய சபைகளில் நீங்கள் கலந்து கொண்டால் அங்கே வகஷியத்துஹும் ரஹ்மா, ரஹ்மத் இறங்குகிறது. இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சக்கீனா, ரஹ்மத்தோடு சேர்த்து அமைதியும் நிம்மதியும் அங்கே இறங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்போது நாங்கள் இல்முடைய மஜ்லிஸ்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோமோ அப்போது அல்லாஹும் எங்களை புறக்கணிக்கின்றான், நிம்மதி அங்கே தேடி வராது. எப்போது நாங்கள் இல்முடைய சபைகள், கல்வியினுடைய சபைகளில் நாங்கள் கலக்கின்றோமோ அப்போது நிம்மதியும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும். சஹாபாக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று பார்த்தோமே, அதில் ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் இல்முடைய சபைகளில் அவர்கள் கலந்து கொண்டதுதான். சஹாபாக்கள் கல்வியினுடைய சபைகளை தேடி ஓடினார்கள். எங்காவது நடக்குமா, எங்காவது ஒருவர் ஹதீஸை வைத்திருப்பாரா, ஒரு மாதம் தொலைதூரம் போவாங்க, 2 மாதங்கள் நடந்து போவார்கள், ஒட்டகத்தில் போவார்கள், கழுதையில் போவார்கள், தேடி போய் படிப்பார்கள். ஆனால் இன்று என்ன சூழல்? கல்வியை எடுக்கக்கூடியவர்கள், நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள் தான் என்ன தேடி போகிறார்கள். எப்படி ஒரு மாற்றம்! அப்போ நிம்மதியை நாங்கள் தேடுகிறோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் கல்வியினுடைய சபைகள் நடக்கிறதோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேடி போய் அங்கே அமர வேண்டும். எங்களுக்கு புரியாத சில சபைகளில் அமர்ந்தாலும் கூட அங்கே சக்கீனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை மௌத்தாயிடுச்சுன்னு வைங்களேன், உலகத்தில் ஒரு குழந்தை மௌத்தாயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 2 வயசில் மௌத்தாயிடுச்சு. அதே வீட்டில் ஒரு 80 வயசில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, வயதானவர். இப்போ இந்த உலகம் எப்படி பேசும்? இஸ்லாம் அல்லாதவர்கள் எப்படி பேசுவார்கள்? வாழ வேண்டிய பிள்ளை 2 வயசுலேயே மௌத்தா போயிடுச்சு, இவர் 80 வயசு, அவர் மௌத்தாக வேண்டிய வயசு, அவர் வாழ்கிறாரே, இப்படியெல்லாம் பேசும். கவலையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும், விரக்தியை அதிகப்படுத்தும், நிம்மதி அந்த வீட்டில் இருக்காது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் பாருங்கள். இஸ்லாமிய சமூகத்தினுடைய நம்பிக்கை என்ன? ஒரு குழந்தை மௌத்தாகிறது என்றால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதியிருந்தால், அந்த குழந்தையின் மூலம் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை எழுதியிருந்தால் அந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த சின்ன குழந்தை மௌத்தானதை குறித்து அவர்கள் கவலை இருக்கும், ஆனால் நிம்மதியும் அவர்களோடு என்றுமே இருக்கும், நிம்மதியோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் தான் நீங்கள் பார்ப்பீர்கள், மற்ற எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் மௌன அஞ்சலி, மரண அஞ்சலி என்று ஒரு வருடத்திற்கு ஒருக்க இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி இருக்காது. அடுத்த மாதமே அந்த வீட்டில் திருமணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் இஸ்லாமியர்களுடைய நிம்மதி. என்ன காரணம்? அவர்களுடைய கொள்கை. அதுதான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை வளர்க்குறோம், ஒரு குழந்தையை வளர்க்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு மனிதர் அவரை பெரிய ஆளாக ஆக்கி ஒரு டாக்டராக அல்லது ஒரு இன்ஜினியராக வெளிநாடுகளில் அவன் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். ஒரு அமெரிக்காவிலேயோ அல்லது மாதிரி டாக்டராக இருக்கிறான்னு வைங்க. கடைசியில் வளர்ந்ததற்கு பிறகு அந்த பிள்ளை மாறு செய்தால் மற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, பிரச்சனை, கவலை, மனக்கஷ்டம், மனக்குழப்பம். ஆனால் அல்லாஹுவை நம்பிய ஒரு முஃமின் நிம்மதியை இழக்க மாட்டான். ஏன்? அவன் செய்தது, அவன் வளர்த்தது அல்லாஹ்வுக்காக. அந்த கடமையை அவன் நிறைவேற்றினான், அதற்கான கூலியை அவன் மறுமையில் பெற்றுக்கொள்வான். அதனால் எந்த சூழல் ஏற்பட்டாலும், சில உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், 10 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் உதவி செய்கிறீங்க. 21வது வருடம் அவர் ஏதாவது தப்பாக பேசிட்டாரு, தரவே மாட்டுக்கிறான், ஒன்றுமே தரமாட்டுக்கிறான், இப்படி பேசிவிட்டால் மனக்கவலைப்பட அவசியமே கிடையாது. எந்த கஷ்டமும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அவருக்கு உதவியது எல்லாம் யாருக்காக? வஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்காக மட்டும்தான். அவரிடத்திலிருந்து எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அவரிடத்திலிருந்து எந்த நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ரப்புக்காக, படைத்தவனுக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த உதவியை செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது போகாது, எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பல பேர் தாவா சென்டரில் வேலை செய்யக்கூடியவங்க கூட பல பேர்
இன்றைக்கு காணாமல் போவதற்கு காரணம் இது ஒன்று. அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்ன செய்வாங்க, தாவா களத்தில் ஈடுபடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தர் புதிதாக வந்தவர் ஏதாவது சொல்லிடுவார், இவர் என்ன செய்கிறாரு, அது செய்ய மாட்டேங்கிறாரு, உழைக்க மாட்டேங்கிறாரு, அங்கே போக மாட்டேங்கிறாரு, இப்படின்னு ஏதாவது பேச்சு பேசின உடனே என்ன செய்வாங்க, அங்கேருந்து போயிடுவாங்க. நான் 20 வருஷமாக தாவா சென்டரில் வேலை பார்க்குறேன், ஆனால் என்ன இன்னைக்கு வந்தவன் இப்படி பேசிட்டானே என்று சொல்லி அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் உண்மையில் வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக ஒரு மனிதன் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்விற்காக அதை பொறுத்து கொண்டு, அல்லாஹ்விற்காகத்தான் இத்தனை வருடங்கள் நான் உழைத்தேன் என்பதை அவன் அறிந்து கொண்டால் அவன் என்ன செய்வான், நிம்மதியை இழக்க மாட்டான். குழந்தை மாறு செய்கிறதா, நான் அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாமே செய்தேன் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், நிம்மதியை தன்னுடைய உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டே இருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொன்று, கலா கதிர் என்ற ஒன்றை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கலா கதிர் என்பது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே எழுதப்பட்டு விட்டது என்ற அந்த ஒரு கொள்கை. என்ன சொல்லப்படுகிறது, உங்களுக்கு கிடைத்தது உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களுக்கு கிடைத்தது உங்களிடத்தில் இருப்பது உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களை விட்டு தப்பி போனது உங்களுக்கு கிடைக்க இருந்ததும் அல்ல என்று சொல்வார்கள். புரிந்ததா? உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களை விட்டு தப்பி போக இருந்ததும் அல்ல, உங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே அது உங்களுக்கு சொந்தமாக இருந்ததும் அல்ல என்று சொல்வார்கள். இதுதான் கலா கதிர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இதைவிட ஒரு சிறந்த உபதேசம் யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேனைகள் காய்ந்து விட்டது, ஏடுகள் உயர்த்தப்பட்டு விட்டது, எதுவெல்லாம் எழுதப்பட்டதோ அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் விரக்தி அல்லது சோகம், கவலை, மனக்கஷ்டம், மனக்குழப்பம் இருக்கிறதா, அதில் ஏதோ ஒரு ஹைர் இருக்கும், ஏதோ ஒரு நலவு இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு தெரியும். யூசுப் என்ற ஒரு இறை தூதர், ஒரு நபி, அவர் சிறைக்கு போனார். எதற்காக? நல்ல விஷயத்தை செய்ததற்காக. நல்லவர் என்பதற்காக சிறைக்கு சென்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூடவே 2 தோழர்களும் இருக்கிறாங்க. சிறையில் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க, மொத்தம் 3 பேர். இந்த 2 பேரும் முதலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா விடுதலை ஆகிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாகவே விடுதலை ஆகிவிட்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரக்தி அடையலை. நான் நல்லவன், நான் சிறையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு முன்பாக தவறு செஞ்ச 2 பேர் விடுதலை ஆகிறாங்களே, கவலைப்படலை. அந்த 2 பேரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார், 2வதுள்ளவர் பணியாளராக, வேலைக்காரனாக மாறினார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாகத்தான் வெளியே வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? மந்திரியாக வந்தார்கள். அதுதான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய திட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அதுதான். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் நாமளே சில நேரங்களில் நிம்மதியை நாங்களே குலைச்சு கொண்டே இருப்போம். அதுக்கு ஒரு உதாரணம், அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். எஜிப்டினுடைய மிஸ்ரினுடைய கவர்னராக இருந்தார். அவர் ஒரு நாள் கழுதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். கழுதையில் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி பழைய கழுதையை வச்சிருக்கிறீங்களே, மாற்ற வேண்டியதானே? எப்படி பழைய கழுதை, பழைய வாகனம், இன்றைக்கு நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் பழைய வண்டியை வச்சுருக்கிறீங்களே, மாற்ற வேண்டியதானே? அதனால் நல்ல நோக்கத்தில் சொல்கிறாருன்னு வைங்களேன். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்கு முன்பாக நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இதே போல் பிரச்சனைகளை எங்களுக்கே நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் கிடையாது. சம்பளத்தில் பிரச்சனையா? இல்லை, நல்ல சம்பளம். ஏதாவது கஷ்டமான வேலையா? இல்லை, நல்ல வேலை தான், பிரச்சனை இல்லை. சேலரியெல்லாம் கிடைக்குதா மாதம் அதெல்லாம் கிடைக்குது. ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேலை எனக்கு மாறணும், வேறு கம்பெனிக்கு நான் போக போகிறேன், அந்த கம்பெனியில் இதை விட நல்ல சேலரி கொடுக்குறானா? இல்லை, அதுவும் இல்லை. அப்போ ஏன் மாறுறீங்க? அது போர் அடிச்சிருச்சு, விரக்தி, நிம்மதி இல்லை, கவலை ஏற்படும். ஃபஸ்ட்டு சோர்வு, முதல்ல சோர்வு ஏற்படும், விரக்தி ஏற்படும், கவலை ஏற்படும். அதற்கு பிறகு என்ன? நிம்மதியற்ற தன்மை. இது ஒரு முஃமின் தனக்குத்தானே என்ன செய்வான், சில மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஜாபு மாறணும், எதற்கு? நிம்மதி இல்லை, ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருப்போமே, சில ட்ரெஸ்ஸுகள் நாங்கள் போட்டுட்டு இருப்போம், அதில் கலர் போயிருக்காது, கலர் போகாது. 1 வருஷம் பயன்படுத்தி இருப்போம், என்ன செய்வோம்? அதை தூக்கி தூர போட்டுருவோம். என்ன? அதில் ஒரு விரக்தி, 1 வருஷமாக அந்த சட்டையை நான் போடணுமா, அதை தூக்கி தூர போட்டுருவோம். ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபோன், நல்ல ஃபோன் வச்சுருப்பார், கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை, பேட்டரி பிரச்சனையா? அதுவும் இல்லை. அல்லது ஸ்டோரேஜில் ஏதாவது பிரச்சனையா? எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த ஃபோனை மாற்றணும், ஏன்னா 1 வருஷம் வச்சுருக்கிறேன். விரக்தி, நிம்மதி இல்லை. ஐஃபோன் வச்சுருப்பாங்க இன்றைக்கி. ஐஃபோன் இன்றைக்கி எந்த வருஷன் வந்திருக்கு? 17. ஐஃபோன் 17 வந்திருக்குன்னு வைங்க. ஐஃபோன் 13 வச்சுருப்பான ஒரு ஃப்ரெண்டு, அவனை போய் கேட்டு பாருங்கள், நிம்மதியாக இருக்கானான்னு. நிம்மதி இருக்காது.
அவன் எடுக்கக்கூடிய நேரத்தில், புதுசாக ஐஃபோன் 13 எடுக்கிற நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போடுவார், எல்லாருக்கும் முன்னால் அதை எடுத்து வெளியில் வைப்பார், இதை காட்டுவாப்புல. ஆனால் இன்னைக்கு ஐஃபோன் 17 வந்துருச்சுன்னா அந்த ஃபோனை வெளியே எடுக்க மாட்டார், காட்ட மாட்டார். என்ன மன நிம்மதி இல்லை, ஐஃபோன் 17 நான் எடுக்கலையே, என்ன பிரச்சனை, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு நாங்களே நிம்மதி என்ன செய்வோம், குலைச்சு கொண்டே இருப்போம், நிம்மதியை நாங்களே கெடுத்து கொண்டு இருப்போம். அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு இடத்துல அந்த சஹாபி, அந்த தோழர் கேட்டார், நீங்கள் கழுதையை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு. அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உடுக்கக்கூடிய ஆடை எனக்கு போதுமாக இருக்கக்கூடிய காலமெல்லாம், என்னுடைய அங்கங்களை அது மறைக்கும் காலமெல்லாம் இந்த சட்டையோடு இந்த ஆடையோடு நான் விரக்தி அடைய மாட்டேன் என்று சொன்னார். ரெண்டாவது சொன்னார், என்னுடைய மனைவி என்னோடு நல்ல முறையில் அஹ்சனாக நல்ல முறையில் நடக்கும் காலமெல்லாம் என்னுடைய மனைவியோடு எனக்கு அதிருப்தி ஏற்படாது. என்னுடைய வாகனம் என்னை சுமந்து செல்லும் காலமெல்லாம் அதனோடு நான் என்ன செய்ய மாட்டேன், விரக்தி அடைய மாட்டேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களே செஞ்சு கொண்டிருப்போம். ஒரு கதை சொல்வார்கள், என்னன்னா ஒரு வீடு, சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும், அவர் ஒரு 30 ஆடுகளை வைத்திருக்கிறார். இந்த 30 ஆடுகளும் வீட்டிற்கு வெளியே வைத்து அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவி எப்போ பாரு பிரச்சனை, சின்ன வீடாக இருக்குது, கால் இடிக்குது, கை இடிக்குது, இப்படி டெய்லி பிரச்சனை. ஏதாவது பெரிய வீட்டுக்கு போகலாமே, நிம்மதி இல்லை, அந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, சின்ன வீடாக இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை. அவர் ஒரு அறிஞர்கிட்ட போனார், இதற்கு தீர்வு வேணும், எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி இல்லை. அந்த அறிஞர் சொன்னார், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா, 30 நாளில் உனக்கு நிம்மதியை நான் மீட்டு தர்றேன், நிம்மதியை நான் 30 நாளில் மீட்டு தர்றேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்டார். அவர் சொன்னார், செய்வேன், பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செய்வேன். அவர் சொன்னார், அந்த 30 ஆடுகளையும் வீட்டுக்குள்ளே எடு, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் அந்த 30 ஆடுகளை. அவர் அதே போல் 30 ஆடுகளை வீட்டுக்குள்ளே எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அங்கே இன்னும் பிரச்சனை டபுள் ஆகி, மனைவி என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் இவர் தீர்வோடு வருவாருன்னு, இது பெரிய பிரச்சனையாக மாறி வீட்டுக்குள்ளே 30 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் வச்சு வளர்க்குறார். 30வது நாள் ஓடி போனார் அந்த அறிஞர் இடத்துல. என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனையை தீர்ப்பேன்னு சொல்லிட்டு நிம்மதி இன்னும் ஜாஸ்தியாயிருச்சே, நிம்மதி இன்மை. அந்த அறிஞர் சொன்னார், அந்த 30 ஆடுகளையும் அப்படியே வெளியே எடுத்துரு, வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு. அந்த 30 ஆடுகளையும் அவர் வெளியே எடுத்து வைத்து விட்ட பிறகு அன்றைய இரவு அவங்க தூங்குறாங்க. மனைவி சொல்கிறாங்க, எப்பா என்ன நிம்மதியாக இருக்குன்னு. அப்போ நிம்மதி என்பது அந்த வீட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அவர்களுக்கு தெரியலை. இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. நிம்மதி என்பது நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை உணர்வது கிடையாது. பிரச்சனைகள் வருவது அது அடுத்த விஷயம், ஆனால் நிம்மதியாக இருந்தாலும் நாங்களே அந்த நிம்மதியை கெடுத்து கொள்ளக்கூடிய பல வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க நபி அவங்க. அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது, ஒரு முஸ்லீமை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா செயல்களும் நலவாகத்தான் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, அவனுக்கு நலவு ஏற்பட்டால் அதிலும் ஹைர், அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுதா, பிரச்சனை ஏற்படுகிறதா, அப்போது அவன் பொறுமையாக இருக்கின்றான், அதுவும் அவனுக்கு ஹைர் தான், அதுவும் அவனுக்கு நலவுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் ஒரு மனிதன் முஃமினாக இருந்து அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவனாக இருந்து அவனுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சுன்னாவை எடுத்து நடப்பான் என்று சொன்னால் அவன் எண்ணுவான், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், படைத்த இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் என்னை கைவிட மாட்டான். நான் கேட்பது இந்த மஹ்லூக்குகள், உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த மனிதர்களிடத்தில் நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். நான் கேட்கக்கூடிய ஒரே தகுதியுடையவன் ஹாலிக், இதையெல்லாம் படைத்தவன், அவனிடத்தில் மட்டும்தான் நான் கேட்பேன். மஹ்லூக்குகளிடத்தில் நான் கேட்கப் போவது கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு கெடுதி ஏற்படுகிறதா, அதில் ஏதாவது ஒரு ஹைர் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நான் கேட்கின்றேன், அது நடக்காமல் இருக்கிறதா, நான் கேட்பது எனக்கு கிடைக்காமல் இருக்கின்றதா, அதில் ஏதாவது ஒரு தீங்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பார்ப்பீங்க, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்குது. இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பல பேர் டிராஃபிக்கில் சிக்கி அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாமல் போவாங்க. கடந்த காலத்தில் கூட அமெரிக்காவோ கனடாவுக்கோ போகக்கூடிய ஒரு ஃப்ளைட் என்ன செய்யுது, வெடித்து சதுருது. அதில் கஷ்டப்பட்டு அந்த கனடாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ விசா எடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமம். 10 வருடம் 15 வருடம் கஷ்டப்பட்டு அதற்காக படித்து அதற்காக செலவு செஞ்சு போகணும்னு இருப்பாங்க. கடைசியில் டிராஃபிக்கில் மாட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் ஏற முடியாமல் போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு இது கெடுதி, எனக்கு இப்படி நஷ்டமாயிருச்சே, நிம்மதி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனால் அந்த ஃப்ளைட் என்ன செய்யுது, பறக்கக்கூடிய நேரத்தில் வெடித்து சிதறுகிறது. அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், நான் டிராஃபிக்கில் மாட்டினது என்னது தான், ஒரு நலவு தான், ஒரு கயிறு தான், அது ஷர் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து அல்லது பார்த்த விஷயங்களும் இருக்கிறது, அல்லது அதே போல பார்க்காத சில விஷயங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு மறைத்து வைத்து எங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கின்றான் என்பது ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்கும். ஆட்சியில் நிம்மதியா, ஃபிரௌன் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். ஆட்சியில் நிம்மதி என்றால் ஃபிரௌன் நிம்மதியாக இன்று வரை இருந்திருக்க வேண்டும். அதே போல பணத்தில் நிம்மதியா, காரூன் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். பலத்தில் நிம்மதியா, ஆது சமூது கூட்டத்தங்கள் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். பொருளாதாரம் அதில் நிம்மதியா என்றால் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மதியன் வாசிகள் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் யாரும் இன்று உலகத்தில் இல்லை. நிம்மதி என்பது முஃமினுடைய வாழ்க்கையில், முஃமின்களுடைய கொள்கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபீ பதனிஹி அல்லது ஃபீ ஜஸதிஹி ஆமினன் ஃபீ சிர்பிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும், யார் ஒருவர் காலை நேரத்தில் எழும்புகிறாரோ, எழும்பக்கூடிய நேரத்தில் முஆஃபன் ஃபீ பதனிஹி, அவருக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அவருக்கு இருக்கிறது. காலையில் முழிக்கிறீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமினன் ஃபி சிர்பிஹி, குடும்பத்தோடு இருக்கிறார், வீட்டுக்கு மேலே கூரை இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது. அதே போல கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா, அதாவது உங்களுக்கு அன்றைக்கு உணவு இருக்கிறது, அன்றைக்கு முழுக்க சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது. அப்போ நல்ல ஆடை இருக்கிறது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. அதே போல அன்றைக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சாப்பாடும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹீஸத் லஹு துன்யா, அவன் இந்த உலகத்தையே பெற்றவனை போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் சில்சிலத்து சஹீஹா என்ற நூலிலும் அல் அதபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நிம்மதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திக்ரில் தான் இருக்கிறது என்பதையும், எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னது போல தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத் பொருந்திய வாழ்க்கையாக, சக்கீனத்தான வாழ்க்கையாக, ரஹ்மத் பொருந்திய வாழ்க்கையாக, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அறவே தந்து, முழுவதுமாக தந்து, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அதை நாங்கள் கேட்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், குழப்பங்கள் வந்தாலும், ஃபித்னாக்கள் ஃபசாதுகளை விட்டு அல்லாஹ் எங்களை தூரப்படுத்துவானாக. எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.